இறைவனுடைய அச்சம் இல்லாம, இறைவனுடைய பயம் இல்லாம, இறைவனுடைய வல்லமையை உணராம, அதுதான் எல்லா தீமைகளுக்கும் பேசாயிருச்சு. அல்லாஹ் பத்தின ஒரு இஸ்ஸத் கண்ணியமான உள்ளத்துல இல்ல, அல்லாஹ் பத்தின ஒரு பயமே இல்ல. அல்லாஹ் ஒரு கேள்வி பொருள் மாதிரி நமக்கு ஆக்கி தந்து விட்டார்கள். அப்ப உங்கள் தாய் பாஷையில கேட்டு பாருங்கள், உங்களுடைய நிறைய தீமைகள் உங்கள்கிட்ட எடுபட்டு போயிடும், நிறைய நன்மைகள் உங்கள்கிட்ட வந்து குடியேற ஆரம்பிச்சு விடும். இப்படியான விஷயங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தியாக்கள் அஜர்குமார் உண்டாக்குனது என்ன பாத்தியா? செத்தா பாத்தியா? கல்யாணத்துல ஆரம்பிச்சீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஒரு கல்யாணத்துக்கு 20 பாத்தியா ஒரு அஜர்த்துக்கு, ஒரு சாவு வீட்டுக்கு போனாருன்னா 40 பாத்தியா வர்றாரு. இப்படி ஓடுறாரு. இறந்தவங்க உள்ள போறாங்களா, குளிப்பாட்டும் போது பாத்தியா, குளிப்பாட்டு முடிச்சு கப்பன் நினைஞ்சவனும் ஒரு பாத்தியா, வாசல் கொண்டாந்து வச்சு ஒரு பாத்தியா, அதுக்கப்புறம் தீதாது பாக்குறதுக்கு முகத்தை திறப்பாங்க அதுக்கு ஒரு பாத்தியா, வாசலை விட்டு இறக்கி வாசல்ல வச்சு ஒரு பாத்தியா, அப்படி பள்ளிவாசல கொண்டு வச்சு ஒரு பாத்தியா, அப்புறமா ஜனாசா தொழுகை, ஜனாசா தொழுகை முடிஞ்சிட்டு ஒரு பாத்தியா, அதுக்கப்புறம் கபிரிஸ்தானுக்கு கொண்டு போய் வாசல்ல வச்சு ஒரு பாத்தியா, உள்ளுக்கு கொண்டு போய் வச்சு ஒரு பாத்தியா, இறக்கி விட்டு ஒரு பாத்தியா, மண்ணலி போட்டு ஒரு பாத்தியா, கபிரிஸ்தானுக்கு வெளியே வந்து ஒரு பாத்தியா, அப்படியே இறந்து போன ஆளுங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பாத்தியா. எல்லாம் எதுக்கு? இதானே எல்லாம் காசு தானுங்க. இதுல சும்மா செய்யறாரு அஜர்த்து, காசு வாங்கிக்கிறார். மௌலுது ஓடுறாரு, காசு வாங்குறாரு. கத்தம் ஓடுறாரு, காசு வாங்குறாரு. இறந்து போன ஆளுக்கு நான் சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்க போறேங்கிறாரு. குரான் ஓதுங்க, 40 குரான் ஓதுங்க, 30 குரான் ஓதுங்க, சலாத்து நிறைய ஓதுங்க, ஹல்கா ஓதுங்க. ஹல்கான தெரியுதா? தஞ்சாவூர் ஜில்லாவில் ஹல்கா உண்டா? அது இல்லையா? வேணா சொல்லிக் கொடுத்தா செஞ்சிருவாங்க, வேணாம் அது உண்டாயிடக்கூடாது. தஞ்சாவூர் ஜில்லாவில் உண்டு ஹல்கான்னு சொல்லி டான்ஸ் ஆடுவாங்க விக்கிருங்கிற பேர்ல. அதுவும் அஜத் தான் செய்வார் நடத்தி. இது எல்லாம் எதுக்கு நடக்குது? எல்லாம் வியாபாரம், எல்லாம் தொழில். இது மாதிரியான அனாச்சாரங்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுபட வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதோட மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள. வரதட்சணை பத்தி இவ்வளவு அழகா பேசினாங்க, டாக்டரும் பேசினார். அதுக்கு என்ன காரணங்கிறீங்க? குரான்ல இருக்க வரதட்சணை சொல்லி ரசூல்லா சொன்னாங்களா? நீ குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் சொல்லி கொடுத்திருந்தா அவன் வரதட்சணை வாங்கியிருக்க மாட்டான். நீ என்ன சொல்லி கொடுத்த? எங்க அப்பா பாட்டேன், எங்க அப்பா பாட்டேன்னு சொல்லி கொடுத்த. இப்ப பிடிச்சுக்கிட்டான். வரதட்சணை ஏண்டா வாங்குற? அப்பா பாட்டேன் தொழுகை முடிஞ்சு சொல்லி அப்பா மாட்டேன், கத்தவருக்கு அப்பா மாட்டேன்னு சொன்னீல, பாத்தியாவுக்கு அப்பா மாட்டேன்னு சொல்லி தந்தீல, மூணுக்கு அப்பா மாட்டேன்னு சொன்ன. அவ வரதட்சணை எங்க அப்பா மாட்ட போ அப்படின்றான்ல. அவன் போய் சொன்னா ஏண்டா வாங்குறீங்க அநியாயத்துக்கு குரான்ல இல்லையடா? அஜர்த்துக்கு சொல்லும் போது தைரியம் இருக்குதா? சொல்ல முடியாது. ஏன்? அவர்தான் குரான் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டாரு, அப்பா மாட்டேன்னு சொல்லலாம் கேளுட்டாரு. இப்ப குரான் சொன்னான்னு சொன்ன பிறகு வாங்க மாட்டேன்னு சபதம் எடுக்கிறான், வாங்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பண்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டுமானால் குரான்ல உள்ளதை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மாத்திரம் கடைபிடிங்கள். அப்படி கடைபிடிக்காம புதுசு புதுசா உண்டான கத்தம், பாத்தியா, தாயத்து, தட்டு, தகடு இதெல்லாம் செஞ்சா என்ன நடக்கும்? அதான் முதல்ல கவனம் வாசிக்கணும். இதுக்கு என்ன ரிசல்ட், அங்க என்ன மார்க் கிடைக்கும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு உஜூஹும் பின்னார். இதாங்க கிளைமாக்ஸ். ஒரு கிளைமாக்ஸ் நாளைக்கு நடக்க போற கிளைமாக்ஸ் அல்லாஹ் இப்போ சொல்லி தந்துறான். கிளைமாக்ஸ் வந்து கடைசியா சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க. அல்லாஹ் நம்ம மேல கருணை கொண்டு என்ன பண்றான்னு கேட்டா, நாளைக்கு என்ன நடக்குமோ அதை இப்பவே நமக்கு சொல்லி தர்றான். படம் போட்டு காட்டுறான். எப்படி காட்டுறான்? நரகவாசிகள் நரகத்துக்கு போன உடனே நரகத்துல போட்டு சில ஆட்களை நான் வறுக்குவேன் அல்லாஹ் சொல்றான். யௌம துகல்லபு உஜூஹும் பின்னார். சில முகங்களை நரகத்தில் போட்டு வறுக்கப்படுகிற நாளையில அவனுக்கு தெரியுமா? யாருக்கு? நரகத்துக்கு போனானே அவனுக்கு தெரியும் நம்ம ஏன் நரகத்துக்கு வந்திருக்கிறோம். அவன் சொல்லுவானா, யாழைத்தனா அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலு கட்டுப்படாம போயிட்டோமே, இன்னா அத்தானா சாதத்தனா குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே, அதல் உன சபீலா, எங்களை எல்லாம் கெடுத்து விட்டாங்களே. மறுமையில போய் என்ன சொல்ல போறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. மறுமையில போன உடனே நரகத்துல தூக்கி நம்மள அல்லாஹ் போடுவான், காப்பாத்தனு. அப்ப நம்ம விளங்கிக்கிறோம் எதுக்கு அல்லாஹ் போடுறான்? கத்தம் ஓதுனதுக்கு, பாத்தியா ஓதுனதுக்கு, மார்க்கத்தில் இல்லாத மார்க்கத்தை நுழைச்சதுக்கு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இல்லாத அதிகாரத்தை அஜர்த்து கொடுத்ததுக்கு நரகத்தில் போட்டு அல்லாஹ் வாட்டும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியாம தப்பு பண்ணிட்டோமே, குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னாங்களே கேட்காம போயிட்டோமே, ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க கேட்காம போயிட்டோமே, அப்படி புலம்புவோமா? வேற என்ன சொல்லுவோம்? இன்னா அதானா சாதத்தனா குபரானா, எங்கள் அஜர்த்துமார்கள் சொல்ல கேட்டோமே, எங்கள் பெரியார்கள் சொல்ல கேட்டோமே,
பாலல் சபீலா எங்களெல்லாம் கெடுத்துட்டாங்களே, அதோட நிக்க மாட்டோம். இந்த அஜர்த்துன்றோம்ல, அங்க என்ன செய்வோம் தெரியுமா? ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அஸாப், யா அல்லாஹ் அந்த அஜர்த்துமார்களுக்கெல்லாம் 2 மடங்கு வேதனையை கொடு. எங்களுக்கு 1 கொடுத்தாலும் பரவாயில்லை, இவங்க தான் எங்களுக்கு எடுத்து விட்டாங்க, 2 மடங்கு கொடு. நரகவாசிகள் புலம்புவார்கள். நம்ம புலம்பிடக்கூடாது, அல்ல காப்பாற்றணும். நம்ம நரகத்தில் போடப்படவும் வேண்டாம், நம்ம போய் நரகத்தில் புலம்பவும் வேண்டாம், இந்த அஜர்த்துமார்களை மாட்டி கொடுக்கவும் வேண்டாம். நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ் என்ன ஒரு மேற்று வந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா ரசூல் சொன்னாங்க, அதை தாண்டி எவன் சொன்னாலும் கேட்காதீங்க. எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? தூக்கி எறிஞ்சிருங்க. மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குற அதிகாரம், இறுதியாக ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒன்னை உருவாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. அல்லாஹ் சொன்னதை சொல்றதுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அல்லாஹ் இப்படி சொன்னான்னு மெசேஜ் எடுத்து சொல்ல அதிகாரம் இருக்கே தவிர, ரசூலுல்லாஹ் சொந்தமா ஒன்னை உண்டாக்க முடியுமான்னா உண்டாக்க முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு? என் மீது தேன் இருக்குல்ல, தேன், இந்த தேன் சாப்பிடுவதை நான் ஹராமாக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கான். தேனை என்ன இருக்கான்? அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மனைவிமார்களோடு ஏற்பட்ட ஒரு சண்டையில இனிமே இந்த தேனை நான் சாப்பிடவே மாட்டேன், இது அல்லாஹ் மேல ஆன, தேனை நான் ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? உடனே சூரத்து தஹரீம் பேரு, தஹரீம்ங்கிற அத்தியாயம் முதல் வசனம். அல்லாஹ் என்ன பண்றான்? யா அய்யுஹன் நபியு, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் வாயே நான் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராமாக்கலாம்? அப்ப ஹராமாக்குற அதிகாரம் யாருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லையாங்க. ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னான்னு எடுத்துதான் சொல்ல முடியுமே தவிர, நான் உனக்கு ஹலால்னு சொல்லியிருக்கேன், தேன் சாப்பிடுறத நீங்க ஹராமாக்கிறீங்களோ? என்ன விளங்குது இதுல? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இப்படின்னா அஜர்த்தெல்லாம் ஏமாத்திரம்ங்க, இமாம்கள்லாம் ஏமாத்திரம், ஷேகுமார்கள்லாம் ஏமாத்திரம், பெரியார்கள் மகான்கள்லாம் ஏமாத்திரம். அல்லாஹ் தன் ரசூலுக்கு கொடுக்கவில்லை. சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை, ஹலால் ஹராமாக்குற அதிகாரத்தை, எடுத்து சொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்தானே தவிர கையில மடியில போட்டு உண்டாக்குற அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை தாண்டி உள்ள அனைத்தையும் புறக்கணிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். என்றென்றைக்கும் இதே போர்க்குணமிக்கவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மாமறை குர்ஆனும் மாநபியின் வழிமுறையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே நம்மை பற்றி ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. என்ன பிரச்சாரம் என்றால், இவர்கள் இஸ்லாத்திற்கு விரோதமான கருத்துக்களை இஸ்லாத்தின் பெயரால் விதைக்கிறார்கள், மக்களை வழிகெடுக்கிறார்கள், காலம் காலமாக போற்றி வந்த நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை எல்லாம் இவர்கள் சாடுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரம் நமக்கு எதிராக முடுக்கி விடப்படுகிறது. இப்படி கொள்கை அளவிலே 2 கூறுகளாக நாம் இன்றைக்கு பிரிந்து நிற்கிறோம். அனாச்சாரங்கள், மூட நம்பிக்கைகள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு அணியாகவும், இவற்றையெல்லாம் செய்யலாம் என்று கருத்தில் உள்ளவர்கள் இன்னொரு அணியாகவும் திரண்டு நிற்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த குழப்பத்திற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன?